Hi everyone, welcome to NetEngLit. In this audio lecture, we are going to see about Christina Rossetti. Christina Rossetti was born in the year 1830 and she died in the year 1894. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல டான்டே கேப்ரியல் ரோசெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர், அவங்களோட சிஸ்டர் தான் இந்த கிறிஸ்டினா ரோசெட்டி. அண்ட் இவங்களுக்கு வந்து ரிலீஜியன் விஷயமா சம் கிரைசிஸ் வந்து இருந்திருக்கு இவங்க லைஃப்பில். இவங்க வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கல. இவங்க வந்து ரொமான்டிக், டிவோஷனல் அண்ட் சில்ட்ரன்ஸ் போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்களாம். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசீஸும் இருந்திருக்கு, லைக் பிரெஸ்ட் கேன்சர் இருந்திருக்கு. அண்ட் இவங்க வந்து ப்ராஸ்டிடியூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ப்ராஸ்டிடியூட்டையுமே இவங்களோட ஒர்க்கில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வி கேன் சி செக்ஷுவல் இமேஜரிஸ். நம்ம டான்டே கேப்ரியல் ரோசெட்டியோட சிஸ்டர் தான் கிறிஸ்டினா ரோசெட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம இவங்களோட ஒர்க் பார்ப்போம். ஒரு ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஃபேமஸான ஒர்க் ஆஃப் கிறிஸ்டினா ரோசெட்டி. இட் இஸ் கால்ட் அஸ் காப்ளின் மார்க்கெட். காப்ளின் மார்க்கெட் இது வந்து சில்ட்ரனுக்காக எழுதின ஒரு நரேட்டிவ் போயம். அண்ட் இந்த ஒர்க்கில் நிறைய இல்லுஸ்ட்ரேஷன் வந்து இவங்களோட பிரதர் டான்டே கேப்ரியல் ரோசெட்டி வந்து பண்ணியிருக்காங்களாம். இல்லுஸ்ட்ரேஷன் என்னது, பெயிண்டிங். இதுக்கு வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து டான்டே கேப்ரியல் ரோசெட்டி வந்து வரைஞ்சு கொடுத்துருக்காங்க. காப்ளின் அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு தெரியும், ஹாரி பாட்டர் அதுலலாம் காப்ளின்னு ஒரு கேரக்டர் வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் கேம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கிளாஷ் ராயல், அதிலலாம் காப்ளின்னு ஒரு கேரக்டர் வரும். ஷார்ட்டாக இருக்கும், காதுலாம் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் காப்ளின். காப்ளின் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சில்ட்ரனுக்காக ஒரு நரேட்டிவ் போயம் வந்து எழுதியிருக்காங்க. இந்த இதில் வந்து 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, லாரா அண்ட் லிஸி. லாரா அண்ட் லிஸி. லாரா வந்து யங்கர் சிஸ்டர், லிஸி வந்து எல்டர் சிஸ்டர். லிஸி தான் பெரிய பொண்ணு, லாரா வந்து சின்ன பொண்ணு. அண்ட் நிறைய காப்ளின்ஸும் இந்த ஸ்டோரியில் இருக்காங்களா, இவங்க தான் கேரக்டர்ஸ். ஓகேயா, லிஸி, லாரா அண்ட் நிறைய காப்ளின்ஸ் வந்து இருக்காங்க. இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இந்த 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் எப்போவுமே ஈவினிங் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரீம் இருக்குமா, அந்த ஸ்ட்ரீமில் போயிட்டு வாட்டர் எடுத்துகிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வரணும். அந்த ஸ்ட்ரீம்க்கு பக்கத்தில் தான் காப்ளின் மார்க்கெட் வந்து இருக்குது. இவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர், எப்போவுமே காப்ளின்ஸ் அதை கொடுக்குற அந்த ஃப்ரூட்ஸை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் யங்கர் சிஸ்டர் லிஸி இருக்காங்கல்ல, அவங்களால அந்த டெம்டேஷன் வந்து தாங்க முடியலை. அண்ட் இந்த காப்ளின்ஸ் வந்து லாராவையும் லிஸியையும் டெம்டேஷன் பண்ணிகிட்டே இருக்குது, அந்த ஃப்ரூட்டை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய காப்ளின் மர்ச்சன்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து ஃப்ரூட்டை வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. லாரா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த காப்ளினோட என்சான்மெண்ட்ல விழுந்துடுறாங்க. ஒன் டே வந்து அவங்களோட சிஸ்டர், எல்டர் சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க ஸ்ட்ரீமை விட்டு. அப்போ இந்த லாரா வந்து அந்த காப்ளினோட என்சான்மெண்ட்ல விழுந்துடுறாங்க. போயிட்டு அந்த ஃப்ரூட்டை வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட வேற காசு இல்லையே, நான் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த காப்ளின்ஸ் சொல்லுது, உங்களோட கோல்டன் லாக் ஆஃப் ஹேர் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கட் பண்ணி எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக நாங்கள் வந்து இந்த ஃப்ரூட்டை வந்து டேஸ்ட் பண்ணக்கு தருவோம். அந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்ளின்ஸ் வந்து இவங்கள டெம்ப்ட் பண்ணுது. ஓகேயா, அண்ட் அதுக்கப்புறம் இவங்களும் டக்குன்னு அந்த ஃப்ரூட்டை வாங்கி அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே இவங்களோட அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அந்த ஃப்ரூட். அதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வரும்போது அதுக்கு முன்னாடியே அவங்களோட சிஸ்டர் லிஸி வந்து வீட்டில் தான் இருக்காங்க. இருக்கும்போது கரெக்டாக இவங்க வரும்போது அவங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு, இவங்களோட ஃப்ரெண்டு தான் ஜீனி அப்படின்னு சொல்லிட்டு, JEANIE, ஜீனி. இவங்க வந்து போன வருஷம் இந்த காப்ளின்ஸ் வந்து டெம்டேஷன் பண்ணதுனால அந்த ஃப்ரூட்டை வந்து சாப்பிட்டுட்டாங்க. அதை சாப்பிட்டதுனால அடுத்த வின்டர் வரைக்கும் கூட அவங்க தாக்கு பிடிக்கல, அதுக்குள்ளே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் சிஸ்டர் லிஸி வந்து லாரா கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோடனே லாராக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோ, இப்போ தானே நம்ம அந்த காப்ளின் கிட்ட இருந்து ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லாரா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே லிஸிக்கு வந்து ரொம்ப கவலையாயிருது, ஐயோ லாராவை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லிஸிக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த லாராவுக்கு அந்த ஃப்ரூட்டை சாப்பிடணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அது வந்து ஒரு ட்ரக் மாதிரி ஆகிட்டு அவங்க வந்து அந்த ஃப்ரூட்டை எப்போடா சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்க தெரியுமா, விற்கும்போது அந்த ஃப்ரூட்டோட சீடை கூட வச்சிருக்காங்க. அவங்க வச்சுட்டு அந்த சீடு வந்து வளருமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த இது வந்து வளரவே இல்லை. அண்ட் தென் இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால அவங்களோட சிஸ்டர் லிஸிக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. சரி ஓகே, நம்ம போயிட்டு அந்த காப்ளின்ஸ் கிட்டேயே கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாராவும் லிஸியும் அடுத்து வந்து அந்த காப்ளின்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல,
இருக்குல்ல அந்த மார்க்கெட், அங்கே வந்து போகிறாங்க. அங்கே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, லாராவுக்கு வந்து அந்த காப்ளின்ஸ் பேசுகிறது எதுவுமே கேட்கவே மாட்டேங்குது. லிஸிக்கு மட்டும்தான் கேட்குது. லாராவுக்கு வந்து எந்த சவுண்டுமே கேட்கல. உடனே லிஸி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லாரா வந்து ரொம்ப சிக் ஆகிடுறாங்க. அந்த ஃப்ரூட்டு தான் ஒரு ட்ரக் மாதிரி, எனக்கு அந்த ஃப்ரூட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆசைப்பட்டே இருக்காங்க. எனக்கு அது இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆகி போயிட்டே இருக்குது. ஓகே, அந்த ஃப்ரூட் வந்து ஒரு ட்ரக் மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப டிக்ளைன் ஆகுது. ஹேர் எல்லாம் விழ ஆரம்பிக்குது. இம்மெச்சூராக வந்து அவங்க வந்து ரொம்ப ஏஜ் ஆகுற மாதிரியே அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. உடனே அவங்களோட எல்டர் சிஸ்டர் லிஸி வந்து ஓகே நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தனியாக போயிட்டு அந்த காப்ளின்ஸ் கிட்ட ஒரு சில்வர் பென்னி கொடுத்து நான் ஃப்ரூட்டை வாங்க முடியுமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அந்த காப்ளின் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. காப்ளின்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஃப்ரூட்டு தாரேன், ஆனால் நீ வந்து ஃபஸ்ட்டு அதை சாப்பிடணும். நாங்கள் வந்து ஒன்றை முதல்ல செடியூஸ் பண்ணணும். ஒன்றை செடியூஸ் பண்ணினா தான் நாங்கள் வந்து அந்த லாராவுக்கு வந்து ஃப்ரூட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. லிஸி வந்து இந்த செடியூஸ்மெண்ட்டுக்கெல்லாம் பயங்கர ஆள் கிடையாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த காப்ளின் மார்க்கெட்டில் இருக்க காப்ளின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களோட வாயில் அந்த ஃப்ரூட்டெல்லாம் அப்படி பியர்ஸ் பண்ணுறாங்க. பியர்ஸ் பண்ணி உள்ளே தள்ள பார்க்குறாங்க. அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்மாஷ் ஆகி அவங்களோட ஃபேஸ் அண்ட் பாடியிலலாம் விழுந்துருது. அண்ட் ஒரு ட்ராப் கூட ஆனால் லிஸி வந்து அவங்களோட ஸ்டமக்குள்ளே போக வைக்கல. எல்லாமே பியர்ஸ் ஆகி அவங்க ஃபேஸில் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. அண்ட் டக்குன்னு அவங்க அந்த காப்ளின் மார்க்கெட்லேருந்து ரன் ஆகி ஓடி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த அப்புறம் சிஸ்டர்கிட்ட என்னோட ஃபேஸில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்குது, அதை நீங்கள் லிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம லாரா வந்து அந்த ஃப்ரூட் எல்லாத்தையுமே வந்து லிக் பண்ணுறாங்க. அந்த டெம்டேஷன் வந்து உனக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து அந்த டெம்டேஷன் வந்து குறையுது. பட் ஆனால் எப்படி இருக்குது அந்த ஃப்ரூட் அப்படின்னா ரொம்ப பிட்டர் டேஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருந்த ஃப்ரூட் வந்து இப்போ வந்து பிட்டர் டேஸ்ட்டில் இருக்குது, ஒரு பாய்சனஸ் டேஸ்ட்டில் இருக்குது. அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ட உடனே நம்ம லாராக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபீவர் வந்து வருது. வந்தோடனே அவங்க வந்து பெட்டில் போய் படுத்துடுறாங்க, எந்திரிக்கவே முடியலை. அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து லாரா வந்து எந்திக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, ஒரு ஃபீவர் எதுவுமே இல்லை. மறுபடியும் அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ரீஜுவனேட் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் அந்த 2 சிஸ்டர்ஸும் வந்து ஒன்றாவே சேர்ந்து ஓல்டாக ஆகுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட சில்ட்ரன் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து காப்ளின் மார்க்கெட்டில் அவங்க விற்கிற ஃப்ரூட்டை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து இருக்குது. இது வந்து ஒரு சில்ட்ரனுக்காக எழுதின ஒரு நரேட்டிவ் போயம் அபவுட் 2 சிஸ்டர்ஸ், லிஸி அண்ட் லாரா. அவங்களுக்கு வந்து காப்ளின்ஸ் வந்து ஃப்ரூட்ஸை வந்து விற்க ட்ரை பண்ணுறாங்க. யங்கர் சிஸ்டர் வந்து டெம்டேஷனால் சாப்பிட்டுடுறாங்க. அண்ட் தென் சிஸ்டர்லி லவ், அதனால மறுபடி எப்படி அவங்களோட ஹெல்த் வந்து ரீஜுவனேட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டோரி தான் இந்த காப்ளின் மார்க்கெட். அண்ட் இதில் வந்து இன்னொரு கேரக்டர் இருக்காங்க, ஜீனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டு. இவங்க அதுக்கு முந்தின வருஷம் காப்ளின் மார்க்கெட்டில் ஃப்ரூட் வாங்கி சாப்பிட்டு இறந்து போன ஒருத்தர் தான் ஜீனி. ஓகே, சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இன் July 2016 there is a question. A.S. Bayard has written a book called Possessions, in which she attempts to imitate the works of 2 Victorian poets loosely based on Robert Browning and Christina Rossetti. In June 2015 there is a question. Writers works இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் லைன் தீமை வந்து கிறிஸ்டினா ரோசெட்டிஸ் காப்ளின் மார்க்கெட், ஸ்டோரி ஆஃப் pleasure seeking Lara and conventionally moral Lizzie who resist temptation. And in November 2017 there is another question. Christina Rossetti's Goblin Market, a rare blend of allegory and fairy tale world, presents the story of 2 sisters, Laura and Lizzie. Which of the following is not true about the enchanted world that the poem represent? Not true தான் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். Laura buys fruit from the Goblin Market in exchange of her golden lock of hair. அது வந்து ட்ரூ தான். ஆப்ஷன் பி, Jeannie, a girl who ate the goblin fruits, pined away and sought them by night and day. அந்த ஜீனி வந்து pined away அப்படின்னா டைடு. ஓகேயா, அண்ட் சாட் தெம் பை டே அண்ட் நைட் அப்படின்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட்டு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அதுவும் ட்ரூ தான். தென் ஆப்ஷன் சி, லாரா ஹூ கோஸ் டு த மார்க்கெட் அகைன் டஸ் நாட் see the goblins but only hears the shrill cry piercing the air. இது வந்து தப்பு. அடுத்த நாள் போகும்போது லாராவால் அந்த சவுண்டை தான் எதையுமே கேட்க முடியலை. ஓகே, அப்போ இதுதான் ராங். ஸோ நம்ம கரெக்ட் ஆன்சர் வந்து இது. அண்ட் ஆப்ஷன் டி, லாராஸ் ஹேர் grew thin and grey and she wanes like a full moon to swift decay. லாராவோட உடம்பு வந்து ரொம்ப டீகே ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு, அதுவும் ட்ரூ தான். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. And that's it for Christina Rossetti, and we will meet in the next audio lecture. Thank you.